வீட்டிலே இருந்து அவனுடைய திருவுருவப்படத்தை வணங்கி பூமாலைகள் சார்த்தி அவருக்கு உகந்த பழவகைகள் மாம்பழம் போன்ற அற்புதமான கனிகளை படைத்து புத்தமுது போன்ற நிவேத்திய பட்சணங்களை வைத்து வீட்டிலே வேல் வைத்திருந்தால் அந்த வேலிற்கு பாலபிஷேகம் செய்து அதற்கு ஒரு எலுமிச்சை பழம் வைத்து அதில் பூவால் அலங்காரம் செய்து வழிபட்டாலே திருப்புகள் கந்தனர்பூதி கந்தர் அலங்காரத்தை எல்லாம் பதிகம் செய்தாலே முருகன் முழுமையாக அருளி பொழிவான். இந்த வைகாசி விசாக திருநாளிலே இங்கே பேசுவதற்கு வாய்ப்பளித்த திருக்கோவிலுடைய அறங்காவலர் குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா இரு அருள்முருகன் அவர்களுக்கும், ஆலயத்தினுடைய இணை ஆணையாளர் மரியாதைக்குரிய ஐயா மு கார்த்திக் அவர்களுக்கும், அறங்காவலர் குழுவினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா ரணிதா குமரன் அவர்களுக்கும், ஐயா கணேசன் அவர்களுக்கும், ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும், ஐயா செந்தில் முருகன் அவர்களுக்கும் மற்றும்